ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை மாத்திரமே, தேவனுடைய தயவு மாத்திரமே உங்களையும் என்னையும் இவ்வளவாக வழிநடத்தி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து வரும் பொழுது தேவனுடைய கிருபையை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் அது எவ்வளவு உயர்ந்ததாக காணப்படுகிறது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபை இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் நாம் நிர்மூலமாகி இருப்போம் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிற விதமாய் நானும் நீங்களும் எப்பொழுதோ நிர்மூலமாகி இருப்போம். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமாக நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கின்றார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் காணப்படுகிறது அல்லவா? இந்த நாளிலும் கூட புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் வந்திருக்கின்றோம். இந்த நாளை நாம் இன்னும் நம்முடைய அலுவலர்களுக்குள்ளாக புறப்பட்டு செல்லவில்லை என்று சொன்னாலும் இந்த காலவேளையில இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்து உன் நடைகளை அவர் ஸ்திரப்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஸ்திரப்படுத்தி அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் கடந்து போகின்ற எல்லா வழிகளிலும் அவர் தாமே உங்களோடு கூட வந்து உங்களை வழி நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். 56வது சங்கீதத்தின் 11வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 56 verse 11. தேவனை நம்பி இருக்கின்றேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நானும் நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல நாம் பெரிய தேவனை நம்முடைய தேவனாக பெற்றிருக்கின்றோம். என்ன வார்த்தைகள்? தேவனை நம்பி இருக்கின்றேன். நிச்சயமாய் அநேக காரியங்கள் வரும் பொழுது அநேக பேரை நம்பி நாம் தோற்று போனவர்களாய், ஏமாந்து போனவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிற விதமாய் நாம் தேவனை நம்பி இருக்கின்ற பிள்ளைகளாய், நாம் தேவனை நம்பி இருக்கும் பொழுது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் என் பக்கத்தில், என் அருகாமையிலே இருக்கின்றார். அவர் என்னோடு கூட இருக்கின்றபடியினாலே நான் யாருக்கும் பயப்படேன். இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. தேவனை நம்பி இருக்கின்றேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் தேவனை நம்பி இருக்கின்றபடினாலே நான் பயப்பட மாட்டேன். இருப்பினும் மனுஷன் எனக்கு என்ன செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் வந்திருக்கும் பொழுது நான் தேவனையே நோக்கி இருக்கின்றேன், ஆகினாலே நான் பயப்பட மாட்டேன். இந்த நாளிலே நான் கடந்து போகின்ற பாதைகளிலே யார் எனக்கு எதிராக வந்தாலும் அவன் எனக்கு என்ன விரோதமான காரியங்களை செய்ய முடியும்? ஏனென்று சொன்னால் என் தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். என் தேவன் என்னை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். என் தேவன் என்னுடைய பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் கூட வருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே நான் பயப்பட மாட்டேன். மனுஷனாலே எனக்கு என்ன தீங்கு செய்ய முடியும்? என் கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றபடியினாலே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நான் இந்த நாளை கண்டிருக்கும் பொழுது நான் தேவனுடைய நாமத்தினாலே இந்த நாளுக்குள் பிரவேசித்திருக்கின்றேன். ஆகினாலே நான் மறுபடியுமாய் வந்து அவருக்கு நன்றி செலுத்த என் தேவன் எனக்கு இந்த நாள் முழுவதும் போதுமானவராக இருப்பார் என்று சொல்லி நாம் இந்த பூலோகத்திற்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.